ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா சாக்லேட் லாவா ப்ரௌனி தான். சென்னையிலேருந்து ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து நம்ம எஸ்டி கொரியரில் தான் டெலிவரி பண்ணியிருக்கோம். ரொம்ப சேஃபாக டெலிவரி ஆகிடுச்சு. இதே மாதிரி கஸ்டமைஸ்டு ப்ரௌனிஸ்லாம் நீங்களும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வீடியோஸ் பேக்கிங் பற்றி வேணும், ப்ரௌனிஸ் பற்றி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ டிப்ஸ்குள்ளே போயிடலாம். டிப் நம்பர் 1 பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஒரு வேளை எக்லெஸ் ப்ரௌனி செய்கிறோம் அப்படின்னா கண்டென்ஸ்டு மில்க் ஆர் மில்க் மேட் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஓவர் மிக்ஸ் பண்ணவே கூடாது. டிப் நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா, அடிக்கடி வந்து ஓவனை ஓப்பன் பண்ணி பார்க்கவே கூடாது. 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. ஆனால் வந்துட்டு பேக் பண்ணுறதுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா திரும்ப ஓப்பன் பண்ணாதீங்க. டிப் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் ப்ரௌனி கட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும் பர்ஃபெக்டாக. இப்போது நம்ம பண்ணிகிட்ருக்கிற ப்ரௌனியோட அவுட்புட் பாருங்கள், எவ்வளோ பர்ஃபெக்டாக லாவா மெல்ட் ஆகி வருது சாக்லேட். ஸோ இந்த மாதிரி வந்து மெல்ட் ஆகி வர்றதுக்கு நீங்கள் கோவச்ச சாக்லேட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் மெல்ட் ஆகி வரும். அஃபோர்டபுளான ப்ரைஸில் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரௌனி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை கைஸ்.